வணக்கம் மக்களே. சென்னைக்கும் அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் வர 18ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு மேட்ச் ஆனது நடக்க இருக்கிறது. இந்த போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே போல் அவர் தொடர்ந்து பேட்டிங்லேயும் சொதப்பி வரார் அப்படிங்கிறதுனால அவர் அளவுக்கு அதிகமான டிப்ரெஷனில் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து நடக்க இருக்கக்கூடிய அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஓய்வு வழங்கப்பட இருக்கிறதாம். அவருக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, பிராவிஸ் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. சிவம் துபே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டு வராரு. சர்ஃப்ராஸ் கான் சொல்லவே தேவையில்லை. இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காருன்னே சொல்லலாம். பேட்டிங் அண்டு ஃபீல்டிங் இரண்டுலையுமே உற்சாகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கார். ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான் ஓப்பனிங்காக களமிறங்கி சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத சூழலில் இருந்து வராரு. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சங் நல்லா விளையாடுறாரு. அவருக்கு ஆப்பனண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மனை உள்ளே கொண்டுட்டு வர சிஎஸ்கேவுடைய நிர்வாகம் பார்த்திங்கன்னா முடிவெடுத்தும் இருக்கார். அதுவும் குறிப்பாக யார் சொல்லணும்னா பயிற்சியாளரான ஃப்ளமிங் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுனால சஞ்சு சாம்சனை கேப்டனாக கொண்டுட்டு வரதுனால நம்ம இன்னொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் 11ல் அந்த ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கார் ஃப்ளமிங். ஆனால் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் நம்ம காத்து கொண்டு இருக்கிறது. சர்ஃப்ராஸ் கான் சிறப்பாக விளையாண்டு கொண்டு இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் அடுத்த போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் தசைப்பிடிப்பு காரணமாக ஓய்வில் இருந்து வந்த தல தோனி பார்த்தீங்கன்னா தற்போது அணிக்கு திரும்பி இருக்கிறாராம். தொடர்ந்து தீவிரமான வலை பயிற்சியிலையும் ஈடுபட்டு வருகிறாராம். இதனால் அடுத்த போட்டியில் ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு குஷி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா தல தோனி விளையாடுவதற்கு 90% வாய்ப்பு இருக்கிறது. அந்த போட்டி 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்னைக்கு காலையில் தோனி வலைப்பயிற்சியில் ஈடுபடுறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் அவர் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரார் அப்படின்னா 2 மாற்றங்கள் சிஎஸ்கே செய்ய இருக்கிறது. 1, ருத்ராஜ் கேக்வாட் உட்கார வைக்க போறாரு. அவருக்கு பதிலாக யார் உள்ளே வரார் அப்படின்னா உர்வில் பட்டேல். இவரும் சாதாரண ஒரு பேட்ஸ்மேன் கிடையாதுங்க. இளம் வேகப்பந்து பேட்ஸ்மேன், 20 வயது தான் ஆகுது. ஆயுஷ் மாத்ரே மாதிரியே இவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். சஞ்சு சாம்சங் ஸ்டாண்டர்ட் அண்டு அதிரடி. அவர் செட்டில் ஆகிற வரைக்கும் ஸ்டாண்டர்டாக அடிப்பார். செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா அவரோட பேட்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஆயுஷ் மாத்திரை அப்படி கிடையாதுங்க. இறங்கின வேகத்துக்கு பட்டையை கலப்புவார். அதே போல் உர்வில் பட்டேலும் இறங்கின வேகத்துக்கு பட்டையை கலப்புவார். இது பவர் பிளேயில் நம்மளோட ஸ்கோரை அளவுக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டுருக்கு. அதை 80 to 90, ஏன் 6 ஓவரில் 100 ரன் கூட கொண்டு போக முடியும். அந்த அளவிற்கான தொடர்ந்து 3 பேட்ஸ்மேன்களை வலுப்படுத்த ருத்ராஜ் கேக்வாட்டை உட்கார வச்சுட்டு உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வரதுக்கு ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காரு. ஒரு மாற்றம் இது. 2வது மாற்றம், தலை தோனி உள்ளே வரார் அப்படின்னா யாரை உட்கார வைப்பாங்க? சர்ஃப்ராஸ் கானை தான் உட்கார வைப்பாங்க. சிவம் துபே உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா அணியில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால சிவம் துபேக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவர் கண்டிப்பாக விளையாடுவார். சர்ஃப்ராஸ் கானை உட்கார வச்சுட்டு தலை தோனி உள்ளே வருவார். தலை தோனி உள்ளே வராரு அப்படின்னா தலை தோனி கேப்டனாக செயல்படுவார். கீப்பராக செயல்படுவார். அப்போ சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங்காக செயல்படுவார். பேட்டிங் வரிசை மிக பலம் வாய்ந்த ஒரு வரிசையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் இதில் 2த்துலையுமே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. கடந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர்ஆருக்கு எதிராக பேட்டிங்கில் சிறப்பாக விளையாண்டு பவுலிங்லேயும் ஆர்ஆரை கதிகலங்க வைத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சில் தற்போது இளம் 2 நட்சத்திர பவுலர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே முதல் போட்டியிலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால சிஎஸ்கேவோட பேட்டிங்கை மேலும் பலப்படுத்தினா மட்டும்தான் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதுனால ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா இந்த அதிரடியான முடிவை எடுத்தும் இருக்காரு. அடுத்து நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டி ரொம்பவே சுவாரஸ்யம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். வெற்றி பெறலை அப்படின்னா மீண்டும் நம்ம கடைசி இடத்திற்கு தள்ளப்படுவோம். வெற்றி பெற்றால் மட்டும்தான் தற்போது 8வது இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே 2 புள்ளிப்பட்டியல் முன்னேறி 6 இல்லைனா 5 இந்த இடத்திற்கு முன்னேறும்.
அதனால் இந்த ஆட்டம் சிஎஸ்கேவுக்கு மிக மிக முக்கியமான ஆட்டம். இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.